எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினுள் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். பந்தய சாலையை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். தேவன் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பந்தய சாலையை, ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் நீங்களும் நானும் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய தடைகள் வருது. அந்த தடைகளெல்லாம் எப்படி தாண்டுவது, எப்படி வெற்றியாய் நம்முடைய பந்தய சாலையை முடிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்களை, அதாவது மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும் என்று எபிரேய நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி யார் அந்த மேகம், யார் அந்த சாட்சிகள் அப்படின்னா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அப்படி லிஸ்ட்டு கொடுக்கும்போது முதல்ல நம்ம யாரை பார்த்தோம்னா ஆதாமை பார்த்தோம். ஆதாமை குறித்து அங்கே லிஸ்ட்டு இல்லை, ஆதாம் நேம் சொல்லப்படலை. ஆனால் நம்ம ஆதாமை குறித்து, அவனுடைய பந்தய சாலை குறித்து நம்ம தியானித்தோம். ரெண்டாவது காயின் ஆபேல், அவங்களுடைய பந்தய சாலை குறித்து நம்ம தியானித்தோம். அவங்களுடைய பந்தய சாலை என்பது தேவனுக்கு காணிக்கையாய் தங்களை கொடுப்பதை குறித்த ஒரு பந்தய சாலையாக இருந்துச்சு. ஆதாமுடைய பந்தய சாலை குடும்பத்தினுடைய பந்தய சாலையாக இருந்தது. நேற்று தினத்தில் ஏனோக்கினுடைய பந்தய சாலை குறித்து நம்ம தியானித்தோம். தேவனோடு உள்ள உறவு இல்லை, தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த பந்தய சாலை குறித்து நம்ம தியானித்தோம். இன்னைக்கு நோவாவினுடைய பந்தய சாலையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மறுபடியும் எல்லாரும் அந்த எபிரேயர் 11:7 சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். நோவாவினுடைய பந்தய சாலை என்ன? 3 காரியங்களை நோவாவுடைய பந்தய சாலைக்கு நம்ம சொல்லலாம். ஒன்று, பேழையை கட்டுவது நோவாவினுடைய பந்தய சாலை. தேவன் தனக்கு கொடுத்த பேழையை கட்டுவது. அந்த பேழையை கட்டுவதுன்னு சொல்லும்போது தேவன் தனக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவது, தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆமென். நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு பந்தய சாலையை கொடுக்குறாரு. என்ன பந்தய சாலைனா பேழையை கட்டுவது. அந்த பேழையை கட்டுவது என்பது தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது, இன்னொன்று தேவனுக்கு கீழ்ப்படிவது. இந்த பந்தய சாலை இன்னைக்கு நோவாவுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ரெண்டாவது, அந்த நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட பந்தய சாலையில் இன்னொன்று என்னன்னா குடும்பத்தை ரட்சிப்பது. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பது, ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவது என்பது நோவாவுக்கு கொடுத்த ஒரு பந்தய சாலையாய் இருந்தது. மூணாவது பந்தய சாலை என்ன அப்படின்னா, அந்த பேழைக்குள்ள மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும். 7 ஜோடா எல்லாவற்றையும், பூமியில் இருக்கிற எல்லா சகல விதமான ஜாதி மிருகங்களையும் என்ன செய்யணும்? பேழைக்குள்ள சேர்த்து அதை பராமரிக்க வேண்டும் என்கிற ஒரு பந்தய சாலை கொடுக்கப்பட்டது. இந்த மிருகங்களை வைத்து பராமரிப்பது என்பது லேசானதல்ல இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், விதவிதமாக பார்க்குறோம். விதவிதமான பறவைகள், விதவிதமான மிருகங்கள், விதவிதமான காரியங்களை நம்ம பார்க்குற போது இது எல்லாமே எங்கே இருந்ததுன்னா நோவா பேழைக்குள்ளே இருந்தது. அப்போ நோவா பேழைக்குள்ளே வைத்து காப்பாற்றப்பட்டது தான் இன்னைக்கு நம்ம கண்களில் பார்க்குற மிருகங்கள் எல்லாமே. அப்போ நோவா தன்னை மிருகங்களை, பூமியில் இருக்கிற மிருகங்களை பேழைக்குள்ளே சேர்த்து அவற்றை சரியான இடத்துல வைத்து அவற்றிற்கு சரியான நேரத்தில் உணவு கொடுத்து அதை பராமரிக்க வேண்டும் என்பது
நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பந்தய சாலையாய் இருந்தது. ஆமென். அப்போ நோவாவுக்கு 3 விதமான பந்தய சாலை. ஒன்று என்னது? பேழையை கட்டுவது, அதாவது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது, தேவனுக்கு கீழ்ப்படிவது பந்தய சாலை. 2வது பந்தய சாலை என்ன? குடும்பத்தை ரட்சிப்பது, மனைவியையும் பிள்ளைகளையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துவது பந்தய சாலையாக இருந்தது. 3வது என்ன பந்தய சாலை? மிருக ஜீவன்களை காப்பாற்றுவது பந்தய சாலையாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட பந்தய சாலைகள் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஓட வேண்டிய ஒரு பந்தய சாலை என்னன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற நோக்கம், அந்த நோக்கத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஓட வேண்டும். அந்த பேழையை கட்டும்படியாக நம்ம ஓட வேண்டும். எனக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த ஓட்டத்தை ஓடணும். ஆமென். அதில் என் விருப்பமோ, என்னுடைய சுய காரியங்களோ, என்னுடைய எண்ணங்களோ உள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆண்டவர் இத்தனை முழம் நீளம், இத்தனை முழம் அகலம் சொல்கிறாருன்னா அத்தனை முழத்தை வைக்கணும். இல்லை, நான் ஒரு 10 முழத்தை கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கெல்லாம் இவ்வளோ மரம் தேவை, அதனால் ஒரு 2 அறையை நான் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 2 பலகை வைக்கிற இடத்துல நான் 1 பலகை வச்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், இல்லைன்னா நான் இன்னும் 2-3 நாள் ஆகட்டும், நான் என் வேலை கொஞ்சம் முடிச்சுக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், அதை பார்த்துக்கிறேன், இதை பார்த்துக்கிறேன். எதுவும் இல்லை. தேவன் எனக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பிரதானம். ஆமென். தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதே என்னுடைய பிரதானம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு வச்சிருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் திட்டங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் அந்த திட்டத்தின் பந்தய சாலையில் ஓட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுங்கிற அந்த பந்தய சாலையில் ஓடணும். உங்களுடைய எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது, உங்களுடைய சித்தத்தை கொண்டு வரக்கூடாது, உங்களுடைய விருப்பத்தை கொண்டு வரக்கூடாது, உங்கள் ஞானத்தை, உங்கள் டேலண்ட்டை, உங்களுடைய காரியத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யுங்கள். அல்லேலூயா. அதை அப்படியே செய்யுங்க. அதுதான் நீங்கள் ஓடுகிற உண்மையான பந்தய சாலை. ஆமென். குடும்பத்தை ரட்சிப்பது பந்தய சாலையில் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஒருவேளை உங்கள் வீட்டில் மனைவி ரட்சிக்கப்படலைன்னா, கணவன் ரட்சிக்கப்படலைன்னா, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா, அந்த ரட்சிப்புக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வருகிற பந்தய சாலையில் நீங்கள் நான் இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற பந்தய சாலையில் நாம் இருக்கிறோம். நம்ம குடும்பத்தை பேழையில் சேர்க்கிற அந்த பந்தய சாலையில் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு என்ன, அவங்க கேடுபட்டு போனாலும் பரவாயில்ல, புருஷனை நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, பிள்ளைங்க நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, மனைவி நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க பிரதர், அவங்கெல்லாம் அவ்வளோதான். இப்படி நம்ம பேசும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள நரகத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டா, என் குடும்பம் ரட்சிக்கப்படாதுன்னு எப்பெல்லாம் சொல்கிறோமோ அப்போல்லாம் அவங்கள நரகத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ரட்சிப்பு வராது, அவங்களுக்கு நரகம்தான் வரும். பிசாசனுடைய ஆளுகை தான் அவங்களுக்கு, நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். ஆமென். ஒருவேளை இதோட சீரியஸ் தெரியலனா இன்னைக்கு முடிவு எடுத்துருங்க. என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவது தான், என் பிள்ளை, என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்படுவது தான் என்னுடைய பந்தய சாலை. உங்கள் குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ளவங்களாக இருங்க. அல்லேலூயா. அவங்க பாவியாக இருக்கலாம், துரோகியாக இருக்கலாம், கண்டு கொள்ளாதவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. அவங்க முன்னாடி நல்ல நடக்கைகளினால அவங்களை என்ன பண்ணுங்க, அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. 3வது மிருகங்கள். இந்த மிருகங்கள் என்பது எதை அடையாளப்படுத்தும்னா, குடும்பத்துக்கு அப்பாற்பட்டது, குடும்பத்துக்கு அப்பாற்பட்டது, தன்னுடைய ரிலேஷன்ஷிப்லேயே இல்லாதது, தனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாதது. அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட மிருகத்தை போல வாழ்கிறவங்களா இருக்கலாம். சில பேர் சர்ப்பமாக இருப்பாங்க, சில பேர் தேளாக இருப்பாங்க, சில பேர் பாம்பாக இருப்பாங்க, சில பேர் கரடியாக இருப்பாங்க, சில பேர் சிங்கமாக இருப்பாங்க,
சில பேர் நிறைய தந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். இப்படிப்பட்டவங்களையும் எங்கே கொண்டு சேர்த்துடணும்? பேழையில் கொண்டு சேர்த்துடணும். இதுதான் நோவாவுக்கும் இன்னைக்கு நமக்கும் கொடுக்கிற பந்தய சாலை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பந்தய சாலை, அதாவது தேவனுடைய திட்டத்துக்கு நேராய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கு நேராய், பேழையை கட்டுவதற்கு நேராய் ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தினுடைய ரட்சிப்பு நாங்கள் காரணமாக இருப்போம்ப்பா. என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைங்க ஆண்டவரை என் மூலமாக ரட்சிக்கப்படுவாங்க, என் மூலம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவரை இந்த பந்தய சாலை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தூரத்தில் இருக்கிற, நாங்கள் அறியாமல் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எதிராக நிற்கலாம், எங்களை பகைக்கிறவங்களா இருக்கலாம், மிருகத்தை போல செயல்படலாம், அவங்களையும் நாங்கள் ரட்சிக்குள்ள நடத்த, அவங்களையும் நாங்கள் பேழைக்குள்ளே கொண்டு சேர்க்க ஆண்டவர் அந்த பந்தய சாலையில் ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கால வேளையில் இப்படிப்பட்ட பந்தய சாலை பெற்றுக்கொண்டவர்களை ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்போ நோவாவுக்கு 3 விதமான பந்தய சாலை, அப்போ நமக்கும் 3 விதமான பந்தய சாலை இல்லை. ஒன்று என்னது? தேவ திட்டத்தை, பேழையை கட்டுவது. 2வது என்ன? குடும்பத்தை ரட்சிப்பது. 3வது என்ன? மிருக ஜீவன்களை காப்பாற்றுவது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பந்தய சாலை நோவாவுக்கு எப்படி கிடைச்சது? இந்த பந்தய சாலை நோவாவுக்கு எப்படி கிடைச்சது? பேழையை கட்ட வேண்டும், ஜனங்களை, குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற இந்த பந்தய சாலையை கர்த்தர் எப்படி அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 9 வரைக்கும் நான் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 6, 8லிருந்து 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ நோவாவுக்கு கிடைத்த பந்தய சாலை, பேழையை கட்ட வேண்டும் என்கிற பந்தய சாலை, தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற பந்தய சாலை, குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற பந்தய சாலை, மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிற அந்த பந்தய சாலை நோவாவுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய இரக்கத்தினால, தேவன் நோவா மீது வைத்த அன்பினால, அந்த கிருபையினால அந்த பந்தய சாலையை நோவா பெற்றான். ஆமென். இல்லைன்னா நோவா பந்தய சாலையை பெறாதவனாய் சாதாரண ஒரு மனுஷனா வாழலாம். நோவாவுக்கு இந்த பந்தய சாலை எப்போ கொடுக்கப்பட்டது தெரியுமா? 500வது வயதில் கொடுக்கப்படுகிறது. 500, 500வது வயதில். அப்போ 500 வருஷம் நோவா எப்படி வாழ்ந்தார்? முன்ன 500 வருஷம் நோவாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியல. ஆனால் ஒரு வசனம் சொல்ல, பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அவன் உண்மையான வாழ ஆரம்பிக்கிறான். அப்போ சாதாரண ஒரு மனிதனாய் மற்றவர்களைப் போல தான் 500 வருஷம் தன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். 500 years. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, அந்த 500 வருஷம் கழித்து கர்த்தர் அவன் மீது கிருபை, அந்த அழிக்கணும்னு சித்தம் வைக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்ட பொழுது, நினைத்த பொழுது, திட்டம் வைத்த பொழுது, நோவாவுடைய கண்களில் கர்த்தருக்கு கிருபை கிடைச்சது. ஆமென். நோவாவுடைய கண்களில் கர்த்தருக்கு கிருபை கிடைச்சது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பந்தய சாலையை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? அவருடைய கிருபைனால. நான் நல்ல டேலண்ட் இருக்குது, நல்லா ஜெபிக்கிறவன், நான் நல்லா உபவாசிப்பேன் பிரதர், எனக்கு நல்லா பைபிள் வாசிக்க தெரியும் பிரதர், நான் நல்ல சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போவேன் பிரதர், அதனால் எனக்கு இதை கொடுத்தார். நெவர் கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாமே நீங்கள் செய்த கிரிகள் நிமித்தம் வரலை. நம்முடைய கிரிகள் நிமித்தம் இல்லாமல் அவருடைய கிருபை நிமித்தம் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். பந்தய சாலை என்பது கிரியைகளினால் உண்டானதல்ல, அவருடைய கிருபையினால் உண்டானது. ஆமென். இன்னைக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நோவா நாட்களில் எல்லாரும் ஒரே போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாரையும், ஒரு மனுஷன் கூட இல்லைன்னாரு, ஒரு மனுஷன் கூட நீதிமான் இல்லை, நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன். அழிக்க நினைக்கும் பொழுது நோவாவுடைய கண்களில் கர்த்தருடைய
கிருபை கிடைத்தது. அழிவில் இருந்த மனிதனுக்கு, அழிக்கப்பட வேண்டிய மனிதனுக்கு, கொல்லப்பட வேண்டிய மனிதனுக்கு, வெள்ளத்தால் அழிக்கப்பட வேண்டிய நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் அழிக்கப்பட வேண்டியவர்கள், நீங்களும் நானும் கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. சிலுவையில் இயேசுவானவர் இரத்தத்தை சிந்தி அந்த பந்தய சாலையை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பந்தய சாலை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச பந்தய சாலை, கிடைச்ச தேவ திட்டம், கிடைச்ச குடும்பம், கிடைச்ச ஊழியம் எல்லாமே என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த பந்தய சாலை எப்படி கிடைச்சது? இந்த தேவ திட்டம் எப்படி கிடைச்சது அப்படின்னா கிருபையினால் கிடைத்தது. எந்த சூழ்நிலையில கிடைச்சதுன்னா, அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, வெள்ளத்தில் மூழ்கடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த கிருபையை கர்த்தர் நோவாவுக்கு காண்பித்தார், நமக்கும் காண்பித்தார். ஆமென். அப்படியே கண்களை மூடி உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் லைஃப் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு? ஆண்டவர் என்னை தெரிந்தெடுக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன்? ஆனால் இன்னைக்கு ஆண்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தேன்? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி எனக்குன்னு ஒரு நோக்கம், எனக்குன்னு ஒரு திட்டத்தை கொடுத்தாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லை? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்குன்னு ஒரு பந்தய சாலை இல்லை, எனக்குன்னு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை, ஆசீர்வாதமான குடும்பம் இல்லை, ஆசீர்வாதமான காரியங்கள் இல்லை. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உனக்குன்னு ஒரு நோக்கம் கிடையாது, உனக்குன்னு ஒரு திட்டம் கிடையாது, நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் குப்பை, நீ எல்லாம் பிரயோஜனமற்றவன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன அழைச்சி என் மேலே கிருபை வச்சு அவருடைய மிகப்பெரிய திட்டத்தை, பேழையை உருவாக்குகிற திட்டத்தை என் கையில் கொடுத்து, இதுதான் என் திட்டம், நீ என் திட்டத்தை நிறைவேற்றுகிறவன், உனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, என் திட்டம் தான் உன் திட்டம், என் நோக்கம் தான் உன் நோக்கம், நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய போற, என் வேலை நான் உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ வேஸ்ட் கிடையாது, இந்த உலகத்துக்கே பயன்படுகிற ஆளுன்னு சொல்லி ஆண்டவர் நோவா கையில் அந்த திட்டத்தை கொடுத்தது போல இன்னைக்கு உங்க கையில், என் கையில் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தை பெறுவதற்கு, அந்த பந்தய சாலை பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. என் கையில கொடுத்திருக்கிறார், என் கையில கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களை போல தான் இருந்தோம்ப்பா. ஆனால் எங்களுக்கு நீர் திட்டத்தை கொடுத்து எங்களை வாழ வைக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆமென். அப்போ தேவ திட்டம் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கிறது. சரி, இன்னொரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த கிருபை எப்போ கிடச்சிச்சு? இப்போ அந்த அடுத்த 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தாங்கல்ல. நல்லா கவனிங்க, இந்த 8ஆவது வசனத்துக்கும் 9ஆவது வசனத்துக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு. ஆமென். அந்த கேப்பு தான் எபிரேயர் 11:7 வருவோம். இந்த 8ஆவது வசனத்துக்கும் 9ஆவது வசனத்துக்கும் இடையில ஒரு கேப்பு. எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. கிருபை கிடைக்குது. கிருபை எப்படி கிடைக்குதுன்னா, ஆண்டவர் அவனை சொல்றாரு, நோவா, நான் அந்த உலகத்தை அழிக்க போறேன், நான் ஏனோக்குக்கிட்ட இந்த மெத்துசலா மூலமாக சொல்லியிருந்தேன்ல, அந்த தீர்க்க தரிசனத்தை நான் நிறைவேற்ற போகிறேன், உலகத்தை இப்போ அழிக்க போகிறேன்னு சொன்ன அந்த எச்சரிப்பை, அந்த வார்த்தையை நோவா பெற்று கொண்ட பொழுது வசனம் சொல்லுது, அவன் பயபக்தி உள்ளவனானான். ஆமென். இந்த தேவ எச்சரிப்பை அவன் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறான். அந்த தேவ எச்சரிப்பை, ஓகே, ஆமாம், ஏனோக்கிட்ட சொன்னது உண்மைதான்,
ஏனோக்கு கிட்ட கர்த்தர் சொல்லி அந்த மெத்துசலாங்கிற பேர் வச்சது உண்மைதான். மெத்துசலா மறிக்கும் போது இது நடக்கும்னு சொன்னாரு. ஓ, அப்போ மெத்துசலாவின் கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம் போல, மெத்துசலா மறிக்க போறாரு போல, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுது போலன்னு சொல்லி இப்ப நோவா அந்த தேவ எச்சரிப்பை விசுவாசித்து, அந்த காணாத காரியத்தை விசுவாசித்து இப்ப பயபக்தி உள்ளவனாய் மாற ஆரம்பிக்கிறான். ஆமென். இப்ப தேவ எச்சரிப்பு வந்த உடனே அவனுக்குள்ள பயபக்தி வர ஆரம்பிக்குது. பயபக்தி வரும்போது ஆதியாகமம் 6:9 சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். கிருபை கிடைச்சது. அவன் மேலே கிருபை வச்சுட்டு அவன் மேட்ட வந்து சொல்கிறாரு, நோவா இப்படிலாம் பண்ண போகிறேன், இப்படிலாம் நடக்க போகுது, இந்த திட்டத்தை பெற்றுக்கொள் சொன்ன உடனே அவன் அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டான். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் வாழ ஆரம்பித்தான். ஆமென். நீங்களும் நானும் எப்போ நம்முடைய ட்ராக்ல ஓட ஆரம்பிப்போம்? பந்தயசாலை வந்துருச்சு, கொடுக்கப்பட்டது. எப்போ நம்ம அந்த பந்தயசாலை ஓட ஆரம்பிப்போம் தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது. அது வாக்கு தத்தமாக இருக்கலாம், அது எச்சரிப்பாக இருக்கலாம், அது கட்டளையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை நாம் விசுவாசிக்கும் போது, இந்த எச்சரிப்பு எனக்கு தான், இந்த எச்சரிப்பு என் பிள்ளைக்கு தான், இந்த எச்சரிப்பு என் குடும்பத்துக்கு தான், இந்த எச்சரிப்பு எனக்கு தான் சொல்லி யார் அந்த எச்சரிப்பை தன்னுடைய ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்கிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களால தான் பந்தய சாலையில் ஓட முடியும். ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு தேவ எச்சரிப்புனாலே பயம் இல்லை? தேவ எச்சரிப்புனால என்னது? பயம். பாவம் செய்யாத, பாவத்தில் விழாத, பாவத்தில் இருக்காத, அப்படி இரு, உண்மை உள்ளவனா இரு, கர்த்தரை உண்மையா தேடு, கர்த்தருக்கு பயந்துரு. இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, அதை விசுவாசிக்க மாட்டேங்குது. ஆனால் எதை விசுவாசிக்குதுன்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நம்முடைய இருதயம் அப்படியே என்ன சொல்றது, இந்த நிலநடுக்கத்தில் அந்த நிலம் பழக்கம் பற்றியெல்லாம் அதே மாதிரி பழந்து என்ன பண்ணிக்குது, அதை விட அதிகமாகவே பழக்குது. பழந்து என்ன பண்ணிக்குதுன்னா வாங்கிக்குது. ஆனால் கண்டிப்பு வரும்போதோ எச்சரிப்பு வரும்போதோ அநேக நேரங்களில் மிஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு உங்கள் பந்தய சாலையினுடைய ஆசீர்வாதம் எதில் இருக்குன்னா, தேவ எச்சரிப்பில் இருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம தவறான வழியில் நடக்கும்போது நம்ம எச்சரிப்பதற்கு ஒருவர் தேவை, ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுட்டு சொல்லுங்க, நான் தவறு பண்ணும்போது என்னை எச்சரிங்கப்பா, நான் மிஸ் பண்ணும்போது உங்கள் பாதை விட்டு விலகும்போது என்னை கண்டிங்க ஆண்டவரே, என்னை கண்டிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல் அவர் சிட்சிக்கிறார். நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் தேவ எச்சரிப்பை பெறுவதற்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு அந்த எச்சரிப்பு தேவை. இயேசுப்பா, எனக்கு அந்த எச்சரிப்பு தேவை. நான் எச்சரிப்பை பெற்றவனா வாழணும். எனக்கு அந்த தேவ எச்சரிப்பு தேவை. வசனம் சொல்லுது, கடிந்து கொள்ளும் போது அது நமக்கு தலையில் அபிஷேகமாக இருக்குமா, தைலம் போல இருக்கும். ஆமென். கடிந்து கொள்ளலைன்னா அவனுடைய லைஃப் வேற மாதிரி மாறிடும். இன்னைக்கு தேவ எச்சரிப்பு நமக்கு தேவை. அப்ப நோவா தேவ எச்சரிப்பை பெற்றவனாய் அவன் பாதையில் ஓட ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க. இப்ப நோவா அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த தேவ எச்சரிப்பு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, மழை வருன்றார். என்ன வருன்றாரு? மழை வருன்றார். இப்ப இவன் பந்தய சாலை ஓடணும். ஆண்டு ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. அந்த திட்டத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, மழை வரப்போகுது, அதுக்காக நீ பேழையை கட்டுன்றார். இதுவரைக்கும் அவங்க என்ன பார்க்கலன்னா, மழையையே பார்க்கல. வசனம் சொல்லுது, காணாதவைகளை குறித்து விசுவாசித்தானாம். மழையே பெய்யல, மழைங்கிறத அவங்க பார்த்தது கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மழை பெய்ய போகுது, நீ ஒரு பேழையை கட்டு, உன் பந்தய சாலை ஓடுன்றார். இவன் என்ன ஆண்டவரே, மழை இதுவரைக்கும் நாங்கள் மழைன்னு ஒன்று தெரியாதே, மழைனா என்னது, அப்போ அது எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆனால் பார்க்காத காரியத்தை, இதுவரைக்கும் யோகிக்காத காரியத்தை நோவா விசுவாசித்து ஓட ஆரம்பிச்சான். ரெண்டாவது, பெரிய வெள்ளம். எங்கிட்டு பெரிய வெள்ளம் வர, நாங்கள் தண்ணியே பார்க்கலையே, இல்லை பெரிய வெள்ளம் வரப்போகுது, பூமியின் ஊற்று கண்கள்லாம் திறக்க போகுது. விசுவாசிக்கிறான்.
இதுவரைக்கும் பார்க்காதது, இதுவரைக்கும் கேள்விப்படாதது நோவா கிட்ட சொல்லப்படும் பொழுது, இப்படியெல்லாம் நடக்க போகுது, நீ உன் பந்தய சாலையில் ஓடு, நீ உன் பந்தய சாலையில் பேழையை கட்டு, தேவ திட்டத்தை நிறைவேற்று, உன் குடும்பத்தை ரட்சித்துக்கொள் அப்படிங்கிற அந்த பந்தய சாலையை கொடுக்கும்போது நோவா எந்த கேள்வியும் கேட்கல. ஓகே ஆண்டவரே, என் பந்தய சாலையில் ஓடுகிற ஆண்டவரே, உங்கள் திட்டத்தை செய்கிற ஆண்டவரே, அதை நான் யோசிக்க முடியாத காரியமாக இருந்தாலும், நான் யூகிக்க முடியாத காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நோவா விசுவாசித்து தன்னுடைய பந்தய சாலையை துவங்கினான். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் பந்தய சாலையை துவங்குவதற்கு விசுவாசம் தேவை. விசுவாசிங்க, கொடுத்த வார்த்தையை விசுவாசிங்க, அதை ஆண்டவர் எப்படி சொல்லியிருந்தார் அதை அப்படியே விசுவாசிங்க. நான் சொல்கிறேன், அது நடக்கும், அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இப்போ அதை விசுவாசிக்கிறான். அந்த பந்தய சாலையில் நீதிமானாய் ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பந்தய சாலையில் உத்தமனாய் ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பந்தய சாலையில் தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ நோவாவுடைய பந்தய சாலை அழகாய் போய் கொண்டிருக்குது. ஆமென். அப்போ நீங்களும் அந்த பந்தய சாலையில் தேவ எச்சரிப்பை பெற்று ஓட வேண்டும். கடிந்து கொள்ளுதல், பந்தய சாலையில் ஓடும்போது நமக்கு என்ன தேவை? தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் தேவை. ஆமென். நாம் சரியாய் போவதற்கு, சரியாய் ஓடுவதற்கு நமக்கு கடிந்து கொள்ளுதல் தேவை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் பந்தய சாலையில் நான் சரியாக ஓடுவதற்கு என்னை கடிந்து கொள்ளுங்க. நான் தவறாய் ஓடும்போதோ, பாதை விட்டு விலகும் போதோ, இல்லை நான் ஸ்லோவாக ஓடும்போதோ, இல்லை நான் சோர்ந்து உட்காரும் பொழுதோ, இல்லை நீ ஓடுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க. இவன் இப்படித்தான் ஓடுவான், இவன் இப்படித்தான் சோர்ந்து உட்கார்ந்துருப்பான், இவன் இப்படித்தான் இந்த பந்தய சாலை இருப்பான்னு சொல்லி மாத்திரம் என்னை விட்டுறாதீங்க. ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டு என்னை எச்சரித்து என்னவரை மறுபடியும் ஓட வைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை உதவி செய்யுங்க. ஆமே. விசுவாசத்தோடு ஓட, தேவ எச்சரிப்பு விசுவாசத்தோடு, நீதிமானோடு இல்லை, நீதிமான் என்கிற காரியத்தோடு, உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இப்போ நோவா இந்த பந்தய சாலையில் ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ நாம் நம்முடைய பந்தய சாலையில் எப்படி ஓட போகிறோம்? நாம் நம்முடைய பந்தய சாலையில் எப்படி ஓட போகிறோம்? விசுவாசத்தோடு ஓடுறீங்களா? நீதிமானாய், உத்தமனாய், இல்லை உண்மை உள்ளவனாய். உத்தமனுக்கு இன்னொரு வேர்டு என்னன்னா, உண்மை உள்ளவனாய் ஓட வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். உத்தமனாய் வாழ வேண்டியது அவசியம். இன்னைக்கு தேவனோடு கூட உங்கள் பந்தய சாலையில் நீங்கள் வெற்றியாக ஓடணும்னா தேவனோடு உள்ள உறவு ரொம்ப முக்கியம். ஆமென். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தோடு நாம் பந்தய சாலையில் ஓட வேண்டும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் ரட்சிக்க முடியும், உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. சரி, இந்த பந்தய சாலையில் நோவா ஓடுகிறார். நோவா ஓடும்போது என்னென்ன பிரச்சனைகள் வந்தார்? சரி, இன்னும் சிலர் சொல்லிடுறேன். இன்னும் அவர் எப்படி இந்த பந்தய சாலையில் ஓடினார் அப்படின்னா, பயபக்தி உள்ளவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. இல்லை, கர்த்தர் அவன் எச்சரிக்கை பெற்று என்ன ஆனால் பயபக்தி. அப்போ பந்தய சாலையில் ஓடுவதற்கு தேவ பயம் தேவை. தேவ பயம் நமக்கு தேவை. ஆமென். தேவ எச்சரிப்பு தேவை, விசுவாசம் தேவை, நீதிமானா ஓடணும், உத்தமனா ஓடணும், தேவனோடு உள்ள உறவோடு ஓடணும். அடுத்தது தேவ பயத்தோடு ஓட வேண்டும். தேவ பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. அல்லேலூயா. அடுத்தது நீதியை, இவன் நீதி உள்ளவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ இவன் எதை பிரசங்கிக்கிறான்னா, நீதியை பிரசங்கிக்கிறான், நீதி உள்ளவனா இருக்கிறான், நீதியை செய்கிறவனா இருக்கிறான். நீதினா என்னன்னா சரியான காரியம். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய பந்தய சாலையில் ஓடும்போது நீதியான காரியங்களை செய்ய வேண்டும், நீதியை குறித்து பேச வேண்டும். ஆமென். நீதியான காரியங்களை செய்ய வேண்டும், நீதியை குறித்து பேச வேண்டும். நீதினா என்ன? சரியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்கள்,
சரியான ஒரு வாழ்க்கை. நம்ம சொல்லுவோம்ல, இது சரின்னு சொல்லி டிக் பண்ணுவோம்ல. எது நமக்கு சரின்னு படுதோ, வேதத்தின்படி எது சரியோ அதை செய்வதுக்கு பேர் தான் நீதி. தேவனுடைய பார்வையில் எது சரியோ அதுதான் நீதி. இப்போ அந்த நீதி உள்ள காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் பந்தய சாலையில் ஓட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது பந்தய சாலத்தில் எப்படி ஓடணும்னா, வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்திலே, ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும், தன் காலத்திலே நீதிமானா இருந்தான். தன் காலத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவனுடைய நாட்களில் நிறைய பேர் இந்த பந்தய சாலையில் ஓடலை. அவங்களுக்கு பந்தய சாலை வேற மாதிரி இருக்கு. இஷ்டத்துக்கு வாழ்றான், தன் தன் நினைவு படி வாழ ஆரம்பிக்கிறான். இருதயத்தின் தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருக்கு. அவன் பாவத்தில் வாழ்றான், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன் காலத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே துன்மார்க்கரா இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்களிலும் நோவா நீதிமானா இருந்தான். இல்லை, அப்ப தன் காலத்தில் இருக்கிறவர்களுக்குள்ள, அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? மற்றவர்களை பார்க்காம ஓடு, மற்றவருடைய பந்தய சாலையை பார்க்காத. மற்றவருடைய பந்தய சாலை எப்படி ஓடுறாங்க, அவன் எப்படி பாவியம் செஞ்சுட்டு ஓடுறானா, துரோகியா ஓடுறானா, அவன் எப்படி ஓடுறான், அதை பார்க்காத. உன் பந்தய சாலை நீ ஓடு. அப்போ நோவா தனக்குன்னு ஒரு பந்தய சாலை கொடுக்கப்பட்ட போது வேற யாரையும் பார்க்கல, தன் காலத்தில் இருந்த வேற எந்த மனுஷனையும் பார்க்கல. அவன் தேவனுடைய பந்தய சாலையில் நீதியாய் ஓடினான். இந்த ஓட்டம் நமக்கு தேவை. நிறைய நேரங்களில் மற்றவருடைய பந்தய சாலையை பார்த்துட்டு சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். உட்காராதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு உதவி இப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓட கர்த்தர் இந்த காலை வேளை நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் நமக்கு தேவை. இப்படி நீங்கள் நானும் நம்ம உங்களுடைய பந்தய சாலை நிச்சயம் ஓடணும். சரி, இந்த பந்தய சாலையில் நோவா ஓடுறாரு. ஓடும்போது பிரச்சனைகள் என்ன வந்துச்சு, என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் நிறைய ஜனங்கள், நிறைய பேர் மற்றவங்களுடைய வாழ்க்கையும் நோவாவுடைய வாழ்க்கையும் எடுத்திங்கன்னா, அவன் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களே எப்படி இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான். மற்றவர்கள் எப்படி கிடையாது, நீதிமானா கிடையாது. இல்லை, நீதிமானா இல்லை. இப்போ நிறைய பேர் இப்போ பேலே தேவ எச்சரிப்பை வாங்கிட்டாரு, தேவ திட்டத்தை வாங்கிட்டாரு. வாங்கினவர் இப்போ பந்தய சாலையில் ஓட ஆரம்பிக்கிறார். அப்போ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவர் சந்திச்சிருப்பார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் காணாதவைகளை குறித்து ஓடும்போது நிறைய ஏன்னா அவர் பிரசங்கிக்கிறார், ஊழியம் பண்றார். அப்போ என்ன சொல்லியிருப்பார், மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, ஆண்டவர் உலகத்தை அழிக்க போறாரு, நீ எல்லாரும் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி நீதியை குறித்து பிரசங்கிக்கிறான். ஆனால் ஒருத்தர் கூட அவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியவில்லை. யாருமே நோவாவுடைய வார்த்தையை கேட்கல, நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. இப்போ என்ன பிரச்சனைனா, நோவா தன் பந்தய சாலையில் ஓடிட்டே இருக்கும்போது இவர் சொல்லுகிற வார்த்தையை யாரும் கேட்கல, யாரும் கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பந்தய சாலையை நிறுத்தல. எவனும் கேட்க மாட்டான், எவனும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான், எவனும் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு நோவா தன் ஓட்டத்தை நிறுத்தல. நீ கீழ்ப்படியலையோ, நீ என்னை ஏற்றுக்கொள்ளலையோ, நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நோவா சொல்லிட்டு தன் பந்தய சாலை போயிட்டே இருக்கிறார். ஆமென். மற்றவர்கள் கீழ்ப்படியாமை காரியங்கள், மற்றவருடைய கீழ்ப்படியாமை நோவானுடைய பந்தய சாலையை ஸ்டாப் பண்ணல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இதுதான், வேலைகளில் பிரச்சனை தான். என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க பிரதர், யாரும் என் வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ நான் இதை ஏன் செய்யணும், நான் ஏன் நீதியை பிரசங்கிக்கணும், நான் ஏன் இப்படி இந்த வேலையை செய்யணும்? ஒருத்தர் கூட எனக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, ஒருத்தர் எனக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. அதனால் இந்த ஓட்டத்தில் ஓட மாட்டேன், நான் இதை ஸ்டாப் பண்ண போகிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் ஸ்டாப் ஆகட்டும். மற்றவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படிகளையோ, உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. ஆமென். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அவங்க வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலன்னு உடனே நீங்கள் சொன்னது தப்பல்ல.
நிறைய நேரத்தில் என்ன நினச்சிடும்னா, என் வார்த்தைக்கு உங்க கீழ்ப்படியில, அப்போ நான் ஒருவேளை தப்பாக சொல்லிட்டேன் போல, நான் வேண்டாத சொல்லிட்டேன் போல, நான் சரியில்லாத சொல்லிட்டேன் போல, அதனால தான் கீழ்ப்படிய மாட்டுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையாது. நோவா அப்படி நினச்சிருந்தா என்ன ஆகுறது? நான் நீதியை பிரசங்கிக்கிற போல, நான் தப்பானதை பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி நோவா யோசிச்சா இருந்தாருன்னா அவர் பந்தய சாலையில் ஓட முடியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், மற்றவர்களுடைய கீழ்ப்படியாமை, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதது, மற்றவர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காது, எல்லாம் உங்கள் பந்தய சாலையை ஸ்டாப் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, யார் எங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படியலையோ, யார் எங்களை மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, யார் எங்களை ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, எங்களுக்கு தெரியாதப்பா, நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன் ஆண்டவரே, நான் செய்கிறத உண்மையாக செய்கிறேன், நான் செய்கிறத நீதியாக செய்கிறேன் ஆண்டவரே. உங்கள் பந்தய சாலையில் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். இது என்னை ஸ்டாப் பண்ண முடியாது, இது என்னை ஸ்டாப் பண்ண கூடாதப்பா, ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுக்கு நான் உதவி செய்யுங்க. ஆமென். அப்போ மற்றவர்களுடைய கீழ்ப்படியாமை நம்முடைய பந்தய சாலையை தடுக்கலாம், ஆனால் தடுக்கக்கூடாது. நோவாவை தடுக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை. இல்லை, யாருமே இந்த கர்த்தருடைய காரியத்தை விசுவாசிக்கல. கர்த்தருடைய காரியத்தை விட கர்த்தரை விசுவாசிக்கல, தேவனை விசுவாசிக்கவில்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நோவா கர்த்தரை அறிந்து கொண்டார், கர்த்தரை விசுவாசிக்கிறாரு, இவர் தான் தேவன்கிறத உணர்ந்து கொண்டார், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டார். இப்போ ஆனால் அன்றைய நாட்களில் கர்த்தர் குறித்த அறிவு இல்லை, தேவன் இருக்கிறார் என்கிற அறிவு இல்லை. எல்லாரும் தான் போன போக்கில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாருமே இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு பார்க்குறாரு, ஒருத்தனும் இல்லை. இப்போ நோவா போய் இவர் தாயா கர்த்தர், இவர் தான் நம்மளை வழி நடத்துறாரு, இவர் தான் தேவன், இவர் தான் எனக்கு வார்த்தையை கொடுக்குறான்னு சொன்னா ஒருத்தனும் கர்த்தரை நம்பலை. கர்த்தரை நம்பலை. அவனுடைய மாமா கிட்ட சொல்லியிருப்பாரு, அவனுடைய சித்தப்பாட்ட சொல்லியிருப்பாரு, குழப்பந்த சகோதரர்கிட்ட சொல்லியிருப்பாரு, உறவின்ட்டு சொல்லியிருப்பாரு. அவங்க யார் என்ன பண்ணலைன்னா விசுவாசிக்கலை ஆண்டவரை. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் நீங்கள் இதில் சோர்ந்து போகிறீங்க. எதில் தெரியுமா? நீங்கள் நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு அவங்க விசுவாசிக்கலை, அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க கர்த்தரை தேடலை, இஷ்டத்துக்கு போகிறாங்க, அவங்க பாவியாகவே வாழ்கிறாங்க, கர்த்தரை நம்ப மாட்டாங்க பிரதர் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களை பாரப்படுத்துது. உங்களால் பந்தய சாலையில் ஓட முடியல. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது பிரதர், இது என்ன அடுத்த ஸ்டெப்பு என்னால் ஓட வைக்க முடியல, நான் நல்லா விசுவாசித்து ஓடுறேன், ஆனால் என் கணவர் விசுவாசிக்க மாட்டாரு, என் பெற்றோர் விசுவாசிக்க மாட்டாங்க, என் பிள்ளைங்க விசுவாசிக்க மாட்டாங்க, அது எனக்கு ரொம்ப பேர்டனாக இருக்குது, நான் நைட்லாம் உட்காந்து அழுகிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி அழ வேண்டாம், நீங்கள் பாரத்தோடு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். ஆனால் இது உங்களை தடை பண்ணக்கூடாது, உங்கள் ஓட்டத்தை. அப்போ நிறைய பேர் என்ன ஆயிருது, நான் ஜெபமணி ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களே, நான் ஜெபமணி கர்த்தரை விசுவாசிக்க மாட்டாங்களே, என் குடும்பத்தில் யாருக்குமே விசுவாசம் இல்லையே, அதனால பிசாசு என்னை படாதுபாடு படுத்துறான், என் குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துறான், அப்போ நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் ஜெபமணி ஒன்னத்தையும் பார்க்கலைன்னு சொல்லிட்டு நம்ம அதில் சோர்ந்து போயிடுறோம். நல்லா கவனிங்க, ரட்சிப்பதற்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. சவுலை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தொட்டார். புதிய ஏற்பாட்டில் இல்லை, நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவரை, உங்கள் பெற்றோர், நீங்கள் யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்களை தொடுவார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் அந்த விசுவாசம் இல்லாத காரியங்கள் உங்களை ஸ்டாப் பண்ணக்கூடாது, உங்கள் பந்தய சாலை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு உங்கள் பந்தய சாலையில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு நோக்கண்டு, உங்கள் குடும்பம் உங்கள் பேழையில் சேரும், உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேழையில் சேருவாங்க, உங்கள் கணவர் உங்கள் கூட சேருவார், உங்கள் பிள்ளைங்க சேருவாங்க, நீங்கள் குடும்பமாக பேழைக்குள்ளே பிரவேசிப்பீங்க. இதில் எந்த தடையும் வருவது இல்லை. நோவாவுக்கு கொடுத்த தரிசனம் அதுதான் திட்டம். அந்த பாதையில் ஓடிட்டே இருக்கிறான். இதை நோவாவுடைய வாழ்க்கையில் இருந்து யாரும் தடுக்கலை. ஆமென். நோவா நிமித்தம் அந்த குடும்பம் பேழைக்குள்ளே பிரவேசித்தது. சொல்லுங்க, ஏன் நிமித்தம் என் குடும்பம் பேழைக்குள்ள பிரவேசிக்கும்? இது என்ன பாரப்படுத்தாது, இது என்ன வேதனைப்படுத்தாது, இது என்ன தேவனிடத்திலிருந்து பிரிக்காது, இது தேவனுடைய உறவை ஸ்டாப் பண்ணாது, நான் நீதி செய்கிறத ஸ்டாப் பண்ணாது, கர்த்தருக்கு மேல பயபக்தியா இருக்கிறத ஸ்டாப் பண்ணாது.
என் பந்தய சாலை ஸ்டாப் பண்ணாது. ஆமென். விசுவாசம் இல்லாதது. மூணாவது, நான் வேகமாக போகிறேன், இறுதி வரை மற்றவர்கள் பாவத்திலே வாழ்ந்தாங்க. வசனம் சொல்லுது வெள்ளம் வருகிறது வரைக்கும், இல்லை வசனம் சொல்லுது வெள்ளம் வருகிறது வரைக்கும் அவங்க அப்படியே இருந்தாங்களாம். ஜலப்பிரளயம் பிரவேசிக்கிற வரைக்கும், நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல, 6ஆம் அதிகாரத்தில் சில பாவங்கள் அது எது வரைக்கும் இருக்குதுன்னா வெள்ளம் வருகிறது வரைக்கும் இருக்கு, கடைசி வரைக்கும் மனம் திரும்பல. ஆனால் நோவா அது குறித்து யோசிக்கல. அவன் பந்தயசாலை ஓடிட்டே இருந்தான். அவங்களுடைய பாவங்கள் இவனை சேதப்படுத்தவில்லை. ஆமென். மற்றவர்களுடைய பாவங்கள், மற்றவர்களுடைய காரியங்கள் இவனை டச் பண்ணல. இவன் ஓடிட்டே இருந்தான். இன்னைக்கு உங்கள் பந்தயசாலையில் ஓடும்போது மற்றவருடைய பாவங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி, நீங்கள் மற்றவருடைய பாவத்தில் நீங்களும் விழுந்து விடாதபடி உங்கள் பந்தயசாலை ஓடிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதா இருந்தது. மற்றவருடைய கற்பனைகள், மற்றவருடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாதா இருந்தது. அந்த பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிந்தனைகள் நோவாவை ஸ்டாப் பண்ணவில்லை. உங்களை குறித்து நிறைய பேர் பொல்லாத நினைவுகளோடு இருக்கலாம், பொல்லாத சிந்தனைகளோடு இருக்கலாம். நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் பந்தய சாலையை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் பந்தய சாலையை மற்றவர்களுடைய நினைவுகள் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன் பந்தய சாலையை, ஏன் லைஃப்பை, ஏன் திட்டத்தை, மற்றவர்களுடைய ஏக்கங்களோ எண்ணங்களோ, என் குடும்பத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. என் குடும்பம் பேழைக்குள்ளே பிரவேசிப்பதை ஸ்டாப் பண்ண முடியாது. பந்தய சாலையில் ஓடிட்டே இருங்க. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள், கடைசியாக தேவனை விட அவங்க அழகை இச்சித்த காரியங்கள், இச்சைகள், மனிதனுடைய இச்சைகள், மனிதனுடைய என்ன சொல்கிற அந்த பெண்ணை தேடுகிற அந்த அழகான மனுஷகுமாரத்திகள் அழகுன்னு சொல்லிட்டு தேடி போனாங்கள்ல, இந்த அழகு, இவை எதுவுமே நோவாவை ஸ்டாப் பண்ணல. இச்சையான காரியங்களோ, மாம்சீக அழகோ, இல்லை மாம்சீக எண்ணங்களோ நோவாவை ஸ்டாப் பண்ணவில்லை. இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பந்தய சாலை ஸ்டாப் பண்ணுறது எது? பிரதர், சிஸ்டர், எது ஸ்டாப் பண்ணுது? மற்றவர்களுடைய கீழ்ப்படியாமையா? இல்லை மற்றவங்க விசுவாசிக்க மாட்டாங்க பிரதர், விசுவாசம் இல்லாமையா? இல்லை மற்றவர்களுடைய பாவங்களா? இல்லை மற்றவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளா? இல்லை இந்த உலகத்தின் அழகும் உலகத்தின் கவர்ச்சியுமா? எது நம்முடைய பந்தய சாலை ஸ்டாப் பண்ணுது? உங்களுக்கான அழகான ஒரு பேலை ரெடியாக இருக்குது. உங்கள் பந்தய சாலை ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. ஆமென். அதில் அழகாக ஓடுங்க, நீதிமானாக ஓடுங்க. நீங்கள் நீதிமானாக இருக்கீங்க, நீங்கள் உத்தமனாக இருக்கீங்க. உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குது. நோவா, உன் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குது. இதையெல்லாம் உதறிட்டு ஓடிக்கிட்டே இரு, நிற்காத. உன் பேலையை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. நீ சேர வேண்டிய இடம் அரராத். உயர்ந்த மலையில் கர்த்தரை உன்னை கொண்டு வைப்பார். அந்த அரராத்தை நோக்கி நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். உன் நோக்கம் அதுதான். அங்கே தான் முடியுது, பேலை அங்கே தான் நிற்கும். அதுதான் உன் பிளேஸ், அதுதான் ஆசீர்வாதமான இடம். திராட்சை தோட்டத்தை நடுகிற இடம் அதுதான். அரராத்துக்கு நீ போ. இன்னைக்கு அதுக்கு நேராக போகக்கூடாதபடி, உன் பேலையை கட்டக்கூடாதபடி, பேலையில் பிரவேசிக்க கூடாதபடி, பந்தய சாலையில் ஓடக்கூடாதபடி, வருகிற எல்லா பாரமான யாவற்றையும் நோவா உதறி தள்ளிவிட்டு போனது போல நீங்களும் நானும் உதறி தள்ளிவிட்டு ஓடணும். எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களை உதவி செய்யுங்க. சில நேரங்களில் உதறது ரொம்ப கடினமாக தெரியலாம், உதறது ரொம்ப வேதனையாக இருக்கு பிரதர், என்னால் உதற முடியல பிரதர். நான் சொல்கிறேன், ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. நான் என் பந்தய சாலையில் வெற்றியாக ஓடணும். இதையெல்லாம் உதறிட்டு, இதையெல்லாம் தள்ளிட்டு நான் ஓடணும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன்.
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமாம் ஆண்டவரே, எங்கள் பந்தய சாலையில் ஒவ்வொரு நாளும் வெற்றியாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு அழகான ஆண்டவரே இடம் உண்டுப்பா, அழகான வாக்குத்தத்தங்கள் உண்டு, அழகான திட்டங்கள் உண்டு ஆண்டவர். அது இந்த திட்டத்தில் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை வேளையில் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டாங்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவங்க பந்தய சாலையில் ஓடுறது ஸ்டாப் ஆகக்கூடாது. எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாத ஆண்டவரே, நாங்கள் வெற்றியாய் ஓட உதவி செய்யும். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.